அதாவது தேர்தல் வாக்குறுதி என்பது வாக்குகளை கவருவதற்காக மட்டும். இதுல என்ன கேலி கூத்தா இருக்குன்னா, இப்போ செவிலியருக்கான பணி நிரந்தரம் பண்ணல, ஆசிரியர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா இப்போ 2026 தேர்தலுக்கான ஒரு என்னென்ன பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பொய், எவ்வளோ பொய்! சும்மா சொல்லி தான் சொல்லி வச்சு போன. அப்ப அந்த எண்ணத்தை இவங்க முதலீடாக்கி, அப்ப இந்த மக்களை ஏமாற்றுகிற அந்த இயல்பான தன்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது. அதை பாட்டு கூச்ச போடுறது, மறுபடியும் நம்ம பையனை கொண்டு வர்றோமே அப்படிலாம் வெக்கம் கூச்சை. இவங்க மட்டும் இல்லை, தந்தையார் கருணாநிதி அவர்களே பல இதே மாதிரி அறிக்கைகளை விட்டோம். நாங்கள் குடும்பமாக சொல்லுவோம், குடும்பமாக கொண்டு வருவோம், குடும்பமாக தான் கொள்ளையடிப்போம். டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளருமான அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறை சந்திச்சப்போ தூய்மை பணியாளர்களுடைய பூதாகரமான பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்படியே அங்கிருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா, செவிலியர்கள் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக இதெல்லாம் கொடுத்தீங்களே, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறையினர் தொடர்ந்து அவர்கள் மீது வன்முறையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இது என்ன, எப்படி பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு? அதாவது தேர்தல் வாக்குறுதி என்பது வாக்குகளை கவருவதற்காக மட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படி வாக்களித்து விட்டால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு சிறிதளவாவது முயற்சி செய்யும். ஆனால் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை என்பது தான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இப்போ செவிலியர்களும் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் அமைதியாக எப்படியும் இவர்கள் ஏதாவது முடிவெடுப்பார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காததன் காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை அவங்க அரங்கேற்றுறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட செவிலியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோவிட் காலத்தில் பேருதவியாக இருந்தவர்கள். இந்த இன்றைக்கு தமிழகத்தில் கோவிட் காலத்தில், அதாவது முதற்கொட்ட கோவிட்டின் போது மிகச்சிறப்பாக எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட நோய் பாதிப்பிலிருந்தும் இறப்பு விகிதத்திலிருந்தும் மிகப்பெரிய அளவு தமிழகம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டது. அதற்கு காரணமானவர்கள் செவிலியர்கள். அப்போ அந்த இடத்தை அவர்கள் கொடுத்த அந்த சர்வீஸை நாம் அங்கீகரிக்கணும் இல்லையா? யதார்த்தமாக நம்ம மிகவும் மதிப்போடு அந்த பணி வழங்கி அவர்களை கௌரவித்திருக்க வேண்டும். நிச்சயமாக அதிமுக 3ஆம் முறையாக வந்திருந்தால் அவர்கள் அனைவருமே உரிய மரியாதையோடு பணியமர்த்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் வாக்குறுதிகளுக்காக மட்டும்தான் இது போன்று செய்கிறார்கள். இப்போ இவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்ணிக்கை சற்று அதிகமாக தெரிந்தாலும் அந்த சேவையினுடைய வால்யூம் அதை விட மிகப்பெரிய அதிகம். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவு, போராட்டத்தில் இருப்பவருடைய எண்ணிக்கை குறைவு. அவர்களுக்குமே தீர்வு கொடுக்கல. இப்போ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு இவர்கள் தீர்வு கொடுப்பார்களா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு பாருங்கள். அப்போ இவர்களுடைய எண்ண ஓட்டமே மிக மிக தேர்தல் வாக்குறுதிக்காக மட்டும்தான் உங்களை எல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக வாக்கை பெற்றார்களே ஒழிய யதார்த்தமாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை எதையுமே செய்யவில்லை. இது ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதம் கூட சொல்லலாம். வாக்களிப்பதற்காக இவ்வளோ பெரிய வாக்குறுதிகள், முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு போராடுகிறவர்களை ஒரு ஜனநாயக ரீதியாக தங்களுடைய எண்ணத்தை கூட பிரதிபலிக்க விடாமல் செய்யக்கூடிய அந்த அராஜகம் இருக்குது பார்த்தீங்களா? அது மிக மிக மோசமான ஒரு நிலை. அவர்களை கையாளப்படுகிற விதம், போராட்டக்காரர்களை கையாளுகிற விதமே ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் இந்த ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய அவலமாகத்தான். இது மட்டும் இல்லை, இப்போது ஆசிரியர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவர்களையும் கைது செய்யக்கூடிய அந்த மூர்க்கமான நடவடிக்கை. இதை சற்று அப்படி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போன்று அந்த கடைசி காலகட்டத்தில் ஆசிரியர்கள் போராடிய போது அவர்கள் மத்தியில் போய் நின்று பேசி அவர்களுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் என்னெல்லாம் பேசினாங்க. தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னு பார்த்தா மறுபடி மிகப்பெரிய அளவில் இந்த கைது நடவடிக்கைகளும் போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசிரியர்கள் இப்போ அரையாண்டு விடுமுறை காலகட்டம், இப்போ விடுமுறை நாட்களில் தான் அவங்க போராட்டத்தை நடத்துகிறாங்க. அவங்க பணியை செஞ்சுட்டு ஓய்வில் இருக்க வேண்டிய நேரத்தில் தங்கள் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க வராங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த அரசு கைது இது போன்ற நடவடிக்கை எடுப்பதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான அரசு.
அரசு அதிகாரிகள், அரசு வேலையில் இருப்பவர்கள் அல்லது அரசு வேலைக்கு வர வேண்டும் அல்லது எனக்கு உண்டான ஊதியம் வர வேண்டும் என்று இருக்கிற அத்தனை தொழிலாளர்கள் வயிற்றிலும் அடிக்கக்கூடிய அரசாக திமுக அரசும் அதனுடைய நடவடிக்கையும் இருக்கிறது. தேர்தலுக்காக வாக்குகாகன்னு பார்க்குற பட்சத்தில் 2021 திமுகவுடைய வெற்றியே அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியினுடைய அடிப்படையாக தான் அமைஞ்சுது. சொல்கிறாங்க ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கும் என்ன ஒரு எதிர்பார்த்து ஒன்று எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம். நிச்சயமா. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அரசு அதிகாரிகள் இப்போ அதிமுக 2021 ஆட்சியை இழக்கிற போது வெறும் 43 தொகுதிகள் தான் டிஃப்ரென்ஸ். அதாவது அதிமுக கூட்டணிக்கு 75 சீட்டுகள் கிடைச்சிது. இன்னும் 43 சீட்டுகள் கிடைத்திருந்தால் 118 என்கின்ற எண்ணிக்கை பெற்றிருக்கும். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கும். அப்படி இந்த 43 தொகுதிகளில் வெறும் 1,83,000 வாக்குகள் தான் அதிமுகவினுடைய தோல்விக்கான காரணமான வாக்குகள். அப்போ ஆட்சி மாற்றமே வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் நடந்திருக்கு. அப்போ இவ்வளவு குறுகிய வாக்குகள் அரசு அதிகாரிகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னதனால், எங்களுக்கு பகுதி ஆசிரியர்களுக்கு அந்த ஊதியத்தை சரிப்படுத்தி விடுவோம் என்று சொன்னதனால், இந்த செவிலியர்களுடைய வேலையை தந்து விடுவோம் நாங்கள் வந்தால், உங்களுக்கு மட்டுமல்ல 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பை கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. இப்படி அப்போ இந்த அரசாங்க ஊழியர்கள் இந்த கோரிக்கைகளை நம்பி அளித்த வாக்குகள் தான் இது என்று அவர்களே பட்டியலிட்டாங்க. இப்போ நான் சொன்ன பட்டியலை அவர்களே கொடுத்து, உங்களை எதிர்க்கட்சியாக நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா, இப்போ இந்த அரசு யாருக்கும் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. விவசாயிகளுக்கு உண்மையாக நடந்துச்சுன்னா இல்லை. நீங்கள் எல்லாரும் நகையை கொண்டு போய் சொசைட்டியில் வைங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5 பவுன் வச்சுருந்தா மட்டும்தான் தள்ளுபடினாங்க. எல்லா தலைவிகளுக்கும் உங்களுக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் தகுதின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொன்னாங்க. இப்படி எல்லா தரப்பையும் வஞ்சித்து ஏமாற்றி தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதனால தான் அரசு ஊழியர்களிலிருந்து இன்னும் எல்லோரும் போராட துவங்குவார்கள். நாட்கள் நெருங்க எங்களிடம் வாக்கு பெற்றீர்களே, ஆட்சியை முடிய போகிறதே, என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கோபம் தான் இன்றைக்கு தொடர் போராட்டங்கள், இன்னும் பல இடங்களில் போராட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதில் என்ன கேலி கூத்தா இருக்குன்னா, இப்போ செவிலியருக்கான பணி நிரந்தரம் பண்ணலை, ஆசிரியர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை, பழைய ஓய்வூதிய திட்டம் பண்ணலை, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாத்திரன்னு சொன்னாங்க, எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ 2026 தேர்தலுக்கான ஒரு என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கேளிக்கையாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது. நம்ம கேளிக்கை ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த டீம் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐடியா திங்க் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன நம்ம ரூட்டு நம்மளோட பேட்டர்ன் வெளியே வந்திருக்கோம், இதுக்கு ஏதாவது மாற்றம் சொல்லலாமா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கான அடுத்த ஆசையை தூண்டுவதற்கான வேலையை உட்காந்து யோசிக்கிறதுக்கு, அதுலேயும் அந்த கனிமொழி அவங்களுடைய தலைமையாக போட்டிருக்காங்க. ஒரு சமூக வலைத்தளங்களில் இன்னும் அந்த வீடியோக்கள் இருக்குது. கேஸ் சிலிண்டர் 500 ரூபா, பெட்ரோல் 65 ரூபா, ஏதோ இந்த சினிமா படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். மாதம் ஒரு முறை கரண்ட் பில் ரீடிங் எடுக்கப்படும். சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வேறு. எவ்வளோ போய் சும்மா சொல்லி தான். ஆமாம், சொல்லி வச்சு போனோம். அதாவது மக்களுடைய ஆசை, அவருடைய வாழ்வாதாரம், ஒருவேளை சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது நினச்சி பார்க்குறது நல்லா இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தை இவங்க முதலீடாக்கியிருக்காங்க. அதை உங்களால் கொடுக்க முடியுமா? உங்கள் ஆட்சி வந்தால் கொடுக்க முடியுமா? இல்லை மாதம் ஒரு முறை மின் மீட்டர் உங்களால் ரீடிங் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அப்படி சொன்னால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க, நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றிலும் சொல்லிவிட்டு அதற்கு அப்படி முற்றிலும் முரணாக வீட்டு வரியிலேருந்து கரண்ட்டு பில்லிருந்து தொடர் விலையேற்றிருக்காங்க. மக்கள் ஒரு சில குடும்பத் தலைவிகள் 1000 ரூபாய் பெற்றால் கூட அந்த 1000 ரூபாய் வாங்குவதற்கு முன்னால் இருந்த விலைவாசியை ஒப்பிட்டால் இந்த 1000 ரூபாய் ஒரு பொருட்டே கிடையாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வேதனையில் இருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இது தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு குழு இல்லை, பொய் வாக்குறுதி தயாரிப்பு குழுன்னு தான் நம்ம இதை சொல்லணும். அந்த அளவுக்கு தான் திமுகவினுடைய கடந்த கால வாக்குறுதிகளும். இது மட்டும் இவங்க மட்டும் இல்லை, இவங்க கனிமொழியினுடைய தந்தையார் கருணாநிதி அவர்களே பல இதே மாதிரி அறிக்கைகளை விட்டவர் தான். அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் சொன்னது. அப்படி அனைவருக்கும் 2 ஏக்கர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு இருக்கா? காலி இடங்கள் அவ்வளோ இருக்குதா?
அதெல்லாம் பற்றி யாரும் யோசிக்கலை. எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம்னு ஆஹா நல்லா இருக்கு, கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அல்லது இப்போ இவங்க அந்த நீட் ரத்துங்கிற மாதிரி சொன்னாங்களே உதயநிதி ஸ்டாலின், அவங்க ஃபேமிலியில் யார் எந்த வாக்குறுதி சொன்னாலும் அது அப்பட்டமான முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதியாகத்தான் இருக்கும். இது திட்டங்கள் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை. இதே ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது 10 ஆண்டு காலம், என்ன செய்துனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற திமுக. அப்போது ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் போய் உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்கன்னா இனிமேல் என் மகனோ என் மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்க, யாருமே எங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்கன்னு ஸ்டாலினே வரமாட்டேன்னு சொன்னார். அவரே சொன்னவர். அதுக்கப்புறம் என் பையன் வரமாட்டார் அப்படின்னு சொன்னவரை இன்றைக்கி துணை முதலமைச்சரில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பொய் சொல்கிறது ஒன்றுன்னா அந்த பொய்யுக்கு எதிராக எவ்வளோ பெரிய வேகமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். சரி ஏதோ கொண்டு வந்தீங்க, அரசியலில் கொண்டு வந்து வச்சுருக்கலாம், 5 வருஷம் சீட்லாம் கிடையாது, நீ வேலை பாருன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ சொன்ன சூடு மறையதுக்குள்ளே கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்போ இந்த மக்களை ஏமாற்றுகிற அந்த இயல்பான தன்மை அவங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது. அதை பாட்டு கூச்சப்படுறதோ, ஐயோ நம்ம இப்படி சொன்னோமே, மறுபடியும் நம்ம பையனை கொண்டு வர்றோமே, அப்படிலாம் வெக்கம் கூச்சம் எதுவுமே பட மாட்டாங்க. பொய் சொல்கிறதுக்கு எவ்வளவு அந்த அடிக்கடி அதையும் சொல்லிவிடும், வெக்கம் மானம் சூடு ரோசம்பாங்க. அது முதல்ல அவங்களுக்கு இருக்கா? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, இப்படி எதையுமே செய்யலையேன்னு கேட்டோம்னா, அப்படி யாரும் தங்களை கேட்டு விடக்கூடாதுன்றதுக்காக அதையும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. வெக்கமான ரோசம் இது ஒரு டிப்பிக்கலாக வந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே இயல்பான மனிதர்கள், உண்மையான மனிதர்கள்ட்ட நீங்கள் அவங்க பேச்சு நடை இதையெல்லாம் எடுத்து ஆலோசி பாருங்கள். பெரிய பெரிய ஆளுமைகளுடைய இதை கூட எடுத்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த மாட்டாங்க. வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணை என்பதெல்லாம் அதற்கான தேவை இருந்து தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளெல்லாம் இவர்கள் மீது பயன்படுத்துவதற்கு பல தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த தேவைகளை அடுத்தவர்கள் தேவையான இடங்களில் மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் இவங்க அதை டெய்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த 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 வார்த்தைக்கு உண்டான வீரியமும் தெரியல, வெக்கம் என்றால் என்னன்னு தெரியல, மானம்னு தெரியல, ரோசமும் தெரியல, இதுக்கு எதுக்குமே பொருள் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தால் பொய் சொல்ல முடியாதுல்ல. இப்போ அந்த கேள்வியை எதிர்கொண்டு உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது வருவார்களா என்றால் நான் வருவேனா இல்லையாங்கிறதுக்கு நான் பதில் சொல்லலாம். என்னுடைய குடும்பத்திலிருந்து வருவதற்கு தனிப்பட்ட அரசியல் விருப்பம், அவர்களுடைய முயற்சி காரணம், அதை நான் எப்படி சொல்ல முடியும்னு தான் சொல்லணும். என்னுடைய மகனே இருந்தாலும் என்னுடைய மகன் வருவான் வரமாட்டான்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அவர் தனிப்பட்ட விருப்பம் தானேங்க. அப்போ அப்படி கூட இல்லாமல் இல்லை, நாங்கள் குடும்பமாக சொல்லுவோம், குடும்பமாக கொண்டு வருவோம், குடும்பமாக தான் கொள்ளையடிப்போம்னா அது என்னது? வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அரசு பதவிகள், அரசியல் பதவிகள். பெரியார் எதுக்கு இயக்கத்தோடே நின்னார், அரசியலை சந்திக்கலை. அரசியல் என்பது அதிகாரத்தை சுவைக்கின்ற, அதிகாரத்தை இருந்து பயணிக்கின்ற இடம். அந்த இடத்துக்கு சென்றால் இடஒதுக்கீட்டை தர வேண்டும், பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் நான் இயக்கமாக வைத்திருக்கிறேன் என்றால் என் கொள்கை நிறைவேறும் வரை என்னுடைய இயக்கம் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கமாக வச்சுருந்தார். இப்போ தேர்தல் களத்துக்கு வந்தால் நீங்கள் இடஒதுக்கீடு சமூக நீதினு சொன்னால் வழங்குகின்ற அமைச்சர் பதவியிலிருந்து எம்எல்ஏக்களுடைய பிரதிநிதித்துவத்திலிருந்து அனைத்தையும் நீ கடைப்பிடிக்கணும். ஆனால் கடைப்பிடிக்கிறாங்களா? எதற்குமே திமுக என்றால் கொள்கையிலும் போய், வாக்குறுதியிலும் போய், குடும்ப உறவுகளை கொண்டு வர மாட்டோம் என்று அதிகாரத்தை வழங்குவதிலும் போய், சமூக நீதி என்று பேசுவது போய், மொத்தமாக பொய்களின் கூடாரம் தான் திமுகங்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள், மக்களுடைய நிலை, அவர்கள் இதுவரை சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும். திமுகவுடைய ஆல்ரெடி கொடுத்த வாக்குறுதிகளே விமர்சிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. புதுசாக என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அதிமுக தரப்புலேருந்து இப்போ ஒரு 10 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அதிலும் எனக்கு குறிப்பாக பார்க்கக்கூடிய, நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, அந்த 10 பேர் கொண்ட குழு மக்களை போய் சந்திக்க போகிறாங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதன் மூலமாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன அது? அதாவது இப்போ நீங்கள் அந்த குழு திமுக குழு உட்கார்ந்து சினிமா டைரக்டர்ஸ், சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், சிந்தனையாளர்கள், கற்பனையாளர்கள்லாம் அழைச்சி நம்ம கிரவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பொய் வாக்குறுதி நிறையா கொடுத்துருக்கோம், இப்போது அதிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கணும். ஆமாம், இல்லை சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கணும், ஆசையை தூண்டணும், அது பொய் வாக்குறுதியாக தான் இருக்கணும், ஆனால் கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல செஞ்சுருவாங்களோன்னு ஒரு நம்பிக்கைத்தன்மை வரணும்னு இது திரைக்கதை இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் அதிமுக மக்களிடம்
மக்கள் வலி என்ன, அவர்கள் ரணம் என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், வாழ்வாதாரம் அவர்களிடம் எப்படி இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய திட்டம் எப்படி திட்டம், அதுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கலாம், அந்த வாக்குறுதியை கொடுக்குற போது செயல்படுத்துவதில் அது எந்தவித இடைஞ்சலையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்போ இது இப்படி பல வகையில் அலசி ஆராய்ந்து மக்களுடைய எண்ணம் பிரதிபலித்து நாம் வெற்றி வருகிற போது அதை திட்டங்களாக்குவதற்கு முதல் நாள் கையெழுத்தில் பண்ணணும். அப்போ அதற்கு உண்டான தேவையாக அது இருக்கணும். அப்படி இம்மீடியட் தேவைகள் என்ன, சில நாட்கள் கழித்து செய்ய வேண்டியது என்ன, இப்படி அனைத்து விதத்திலும் அனைத்து கோணத்திலும் இவர்கள் மக்களிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் உருவாக்குவது தான் அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எப்போதுமே. இப்போ நீங்கள் அந்த 1,83,000 பேர் சரியாக வாக்களித்திருந்தால், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தால், இன்றைக்கு நீங்கள் மகளிர் உதவித்தொகையை ஒருத்தருக்கு 1,500 ரூபாய் தருவதாக சொல்லியிருந்தோம் நாங்கள். அப்போ இப்படி தான் இது அதிமுக. அதே மாதிரி காலை உணவு திட்டம் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அதை விரிவுபடுத்துவதற்கு அடுத்த ஆட்சி தொடக்கத்தில் 9,000 கோடியில் அதை விரிவுபடுத்துவதற்கு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் 170 கோடி 180 கோடி நீங்கள் யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்கள், அதை போட்டு அதை ஏதோ பெரிய திட்டமாக்குன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய நலத்திட்டங்கள் இந்த ஆட்சி வந்ததுனால தமிழக மக்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் இன்றைக்கி பயனாளர்கள் எவ்வளோ பெரிய, இன்றைக்கி தங்கத்தினுடைய விலையை பாருங்கள். திமுக ஆட்சி காலத்தில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் ஒரு 25,000 ரூபா கொடுத்துருக்கலாம். ஆனால் அதிமுக தாலிக்கு தங்கம் பயன்பெற்றவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அந்த விலை உயர்ந்திருக்கிறது. 70,000 ரூபாய் அதிமுக தந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த குடும்பத் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு திட்டத்தினுடைய, நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆனால் எங்கள் திட்டம் திமுக கொடுத்ததை விட அதிக அளவு பெண்களுக்கு பயன் கொடுத்துருக்குன்னா அப்போ எது தீர்க்க தரிசனமான திட்டம்? அந்த திட்டத்தில் ஒரு தீர்க்கம் இருக்கணும்ல. நீங்கள் வழங்குகிற 1000 ரூபாய் அகவிலைப்படிக்கை பத்தாதுங்கிற போது அது என்ன திட்டம்? அதை அவர்கள் எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும்? இப்படி இதுதான் திமுக தேர்தல் அறிக்கை குழுக்கும் அதிமுக தேர்தல் அறிக்கை குழுக்குமான வித்தியாசம். இப்போ எங்களுடைய பலன் மிகப்பெரிய அதில். அதே மாதிரி மடிக்கணினி திட்டம், ஒரு அறிவு என்பது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கறது இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டில் வளர்றது. அப்போ அந்த நாலேஜ் அவங்ககிட்ட கொடுத்தா அதனுடைய வால்யூம் மிகப்பெரிய அளவில் போகலாம். ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒரே ஆண்டில் 15 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் 1000 ரூபாய் வைத்துக்கொண்டு எத்தனை முறை 1000 சேர்த்து நீங்கள் மடிக்கணினி வாங்க முடியும்? நான் முதல்வன் கொடுக்குறோம், நாங்கள் இவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், அது எவ்வளோ பேருக்கு கொடுக்குறீங்க? அந்த வால்யூம் என்ன? இது +2 படிக்கிற மாணவிகள் எல்லாருக்கும் கொடுக்குறது, மாணவர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா அந்த நாலேஜ் கொண்டு போகக்கூடிய அதனுடைய வீச்சு எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இப்போ அறிவு பெருக்கம்னாலும் அதுக்கும் அதிமுகவுடைய திட்டங்கள் தான். ஒரு மூலதன பெருக்கம் அல்லது ஒரு பொருளாதார கான்ஃபிடென்ஸ். ஏன் பெண்களுக்கு தாலி தங்கம் கொடுக்குறோன்னா, ஒரு வீட்டில் ஆண் சரியாக இல்லை என்றாலோ, இல்லை மகன் கவனிக்கவில்லை என்று சொன்னால் கூட, ஒரு பவுன் தங்கம் என்பது 1,00,000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் பெண்களுக்கு, ஒரு பொருளாதார ரீதியாக பாதுகாப்பு. அப்போ இப்படியெல்லாம் பல விஷயங்களை ஆராய்ந்து அதிமுக எப்போவுமே தேர்தல் அறிக்கையை கொடுக்கும். ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்களையெல்லாம் இவங்க நிறுத்திட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த மாதிரி அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து விட்டால், ஒரு குடும்பத் தலைவி அதை என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்குள் பக்கத்தில் இருக்கிற கணவன் பிள்ளைகள்லாம் அதுக்கு ஒரு செலவு வச்சுருவாங்க. அது அப்படி போயிடும். இந்த மாதிரி தான் அவர்கள் கொண்டு வராங்க. இருந்தாலும் அதாவது விலைவாசி ஏற்றம் இல்லாமல் 1000 ரூபாய் கொடுத்திருந்தால் அது ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ இவ்வளோ விலைகளையும் ஏற்றிவிட்டு நீங்கள் கொடுப்பது அவர்களுக்கு உதவியாகவும் இல்லை. இத்தனை திட்டங்களையும் நிறுத்திவிட்டு கொடுப்பது அவங்களுக்கு உதவி இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது, நாங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் இனிமேல் தரமாட்டோம், உங்களுக்கு மாதம் 1000 ரூபா தரோன்னு சொல்லியிருந்தா யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஆனால் அதிமுக சொன்னது, நாங்கள் இதுவரை கொடுக்குற திட்டங்கள் அது போக 1500 கொடுக்குறோம்னு சொன்னோம். அதை வெறும் 1,83,000 வாக்காளர்கள் தான். தமிழக வாக்காளர்களை நம்ம குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அதிமுகவை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் இவ்வளவு அடர்த்தியாக ஒரு ஓட் மார்ஜின்கிறது ரொம்ப கம்மிங்கிறது, அது கிட்டத்தட்ட வெற்றிக்கு நிகரானது தான். அதிமுகவுடைய மக்கள் கொண்டிருந்த அபிமானம், அன்பு, அவர்கள் நம்பிக்கை, இதெல்லாம். அதுவும் எடப்பாடியார் என்பவர் ஒரு புதிதாக வந்திருக்கிறார், அவர் பெரிய தலைவர் இல்லைன்னா இவங்க விமர்சனம் வச்ச போது கூட மக்கள் எடப்பாடியார் மீது மிகப்பெரிய அன்பு வைத்து இந்த
இவ்வளோ வாக்குகளை அவங்க செலுத்தியிருக்காங்க. அப்போ அப்படி வாக்களித்த மக்களுக்கு இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு ஒரு பயணம் போகுது மக்கள்கிட்ட கருத்து கேட்குறது. ஆனால் பொதுச் செயலாளர் ஏற்கனவே 170 தொகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்போது இங்கே குழுவை விட பொதுச் செயலாளர் இன்னும் அதிகமாக நேரடியாக மக்களை பார்க்குறாங்க. அந்த வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்ல வராங்க, அவங்க ஒவ்வொரு பகுதியும் எப்படி வேறுபட்டிருக்கிறது, தொகுதி எப்படி வேறுபட்டிருக்கிறது, ஒவ்வொரு தொகுதிக்கான மக்களுடைய எண்ண ஓட்டம், வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸு, இப்போ இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே திட்டமாக கொடுத்தா எப்படி கொடுக்கணும், இப்படி பல விஷயங்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தன்னுடைய சிந்தனையையும் பணியையும் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களையும் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இது வாக்குறுதியாக கொண்டு வருவது எப்படிங்கிறது. அப்போ இதையெல்லாம் பொதுச் செயலாளருடைய ஆலோசனையோடு இந்த வாக்குறுதிகளாக வரும்போது கிட்டத்தட்ட அப்படி 100% மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுக்கு என்ன தேவை, எதிர்கால சந்ததியினருக்கு என்ன தேவை, இப்படி பல்வேறுபட்ட அடிப்படையில் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகள் மிகச்சிறப்பாக வரும். சரி, இப்போ அதே போல் அதிமுகவில் இந்த விருப்ப மனு கொடுக்குற தேதியை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. இதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து பலவிதமான விமர்சனங்களையுமே முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. சும்மா ஆள் இல்லாத கிணத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குது. ஆமாம், இது வந்து அவர்களுக்கு விமர்சனம் கிடையாது, பயம்தான். நீங்கள் அதிமுகவினுடைய அந்த விருப்ப மனுக்கள் அறிவிப்பு தேதி வந்ததிலிருந்து கடைசி நாள் வரை அந்த அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் விலகுவதற்கு இடம் கிடையாது மேடம். ஆமாம், அந்த அளவுக்கு தொண்டர்களுடைய கூட்டத்தில் நிரம்பி வழிஞ்சுது. இவங்க சொல்கிற மாதிரி வெறும் ஒரு நாள் கூட்டத்தை காமிச்சிட்டு அதையே 7 நாளைக்கு ஓட்டுறதில்ல. நீங்கள் தினசரி ஒவ்வொரு நிமிடமும் போய் அங்கே வந்து தலைமை கழகத்தினுடைய நிலையை நீங்கள் படம் பிடித்தால் அவ்வளவு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை பேர் தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய தொண்டர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்குறோம். அப்போ இது வந்து சாதாரணமாக அதிமுகவில் இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஆனால் இவங்க என்ன நினச்சி சொல்கிறாங்கன்னா, அவர் எடப்பாடியார் இருக்கார், இவர் புதுசாக வந்திருக்காருங்கிறதுனால யாரும் மக்கள் வரமாட்டாங்களோங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை கொடுப்பதற்கு இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாங்களே வெளியே, அம்மா காலத்தில் தலைமை கழகம் விருப்ப மனு கொடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதற்கு ஒரு சிறு சதவீதம் கூட குறைவில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் மிக மிக ஆர்வமாக மக்கள் அதனுடைய தொடர் முயற்சி, அதாவது அம்மாவின் தொடர்ச்சியாகத்தான் இங்கே எடப்பாடியாரை பார்த்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை பேர் இன்றைக்கு விருப்ப மனுக்கள் கொடுக்குறாங்க. இன்னும் கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளரும் இந்த தேதியை நீட்டிப்பு செஞ்சுருக்கார். இதில் எதிர்க்கட்சிகள் சொல்வது மாதிரி எந்த விதமான சுணக்கமோ அதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விருப்ப மனுக்கள் என்பது இதை எந்த விஷயத்தை விமர்சிக்கணும்னு கூட இல்லாமல் விமர்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த எண்ணிக்கையை நீங்கள் அடுத்த ஆண்டு பொதுக்குழுவில் கணக்காக சொல்லுவாங்க. அந்த கணக்கில் இவ்வளோ ரூபா வரவு வந்துன்னு வரவு வைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் செலுத்தப்படுகின்ற தொகை டிடியாக தான் செலுத்தப்படுது, பணமாக கூட செலுத்தப்படலை. அதனால் இதில் பொய் சொல்கிறதுக்கு எங்கள் ஒரு முகாந்திரமே கிடையாது. இதில் இப்படியும் விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்துக்கு கேட்பவர்கள் இந்த மாதிரி ஒரு டிடி வச்சு தானே கொடுக்குறாங்க, இவ்வளோ எண்ணிக்கை கொடுக்குறாங்களே, வரவு செலவு இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக பொதுக்குழுவில் படிக்கிறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய அந்த வஞ்சகத்தனம்ங்கிறது மிக தெளிவாக தெரியும். ரொம்பவே நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.